ஒரு ஊரில் 20 வயது நிறைந்த ஒரு பெண், ஒரு எலி, ஒரு பூனை, ஒரு நாய் ஆகிய மூன்றையும் தன்னுடைய வீட்டில் செல்லப் பிராணிகளாக வளர்த்து வந்தாள். ஒவ்வொரு நாளும் இரவு உணவுக்குப் பிறகு அனைவரும் நித்திரை கொண்டபின், மேசையில் இருக்கும் மீதமுள்ள உணவை தான் சாப்பிட்டால்தான் சுவையாக உண்டு நிம்மதியாக உறங்க முடியும். எனக்கு கொடுக்கப்படும் உணவு போதவில்லை என்று எலி முணுமுணுத்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் எலி தனது சுழல் சக்கரத்தில் சுழன்று கொண்டிருந்த போது அதற்கு ஒரு சத்தம் கேட்டது. அதை உற்று நோக்கிய எலி தன் கூட்டின் கதவு சரியாக பூட்டப்படாமல் இருந்ததை கவனித்தது. எலி மெதுவாக கதவை திறந்து வெளியே வந்து மேசையில் இருந்த மீதமுள்ள உணவுகளை சாப்பிட்டது. அதிகமாக இருந்த உணவுகளை தன் வாயில் சேமித்துக் கொண்டு மீண்டும் தன் கூட்டுக்குள் சென்று கதவை சாத்தியது. அந்த இரவு முழுவதும் தன் வாயில் சேமித்து வைத்திருந்த உணவுகளை உண்டு மகிழ்ந்தது. இவ்வாறு எலி தினந்தோறும் இதே செயலைச் செய்யத் தொடங்கியது. ஆனால் தன்னுடைய எடை அதிகரித்து வருவதை அது உணரவில்லை. ஒரு நாள் வழக்கம்போல் கதவைத் திறந்து வெளியே வர முயன்றபோது எலியால் வெளியே வர முடியவில்லை. அப்போது பக்கத்தில் இருந்த பூனையை உதவிக்காக அழைத்தது. பூனையும், "இதில் எனக்கு லாபம் இருக்கிறது. எலி வெளியே வந்தால் அதை சாப்பிடலாம்" என்று எண்ணி கூட்டின் கதவை வலுக்கட்டாயமாக தள்ளியது. எலி வெளியே வந்தவுடன் பூனை அதை விழுங்கிவிட்டது. பின் பூனை திருப்தியுடன் படுத்து உறங்கச் சென்றது. பூனையின் வயிற்றுக்குள் இருந்த எலி மிகவும் பயந்தது. எப்படியாவது யாராவது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணி அருகில் இருந்த நாயை கூப்பிட்டது. பூனையின் வாயின் உள்ளே இருந்த எலியை பார்த்த நாய், "நான் உனக்கு உதவி செய்கிறேன். என் வாலை பூனையின் வாய்க்குள் விடுகிறேன். நீ அதை உறுதியாக பிடித்துக்கொள். நான் வலுக்கட்டாயமாக இழுக்கிறேன். அப்பொழுது நீ வெளியே வந்து விடலாம்" என்று கூறியது. எலியும் சம்மதித்து அதேபோல் செய்தது. நாய் வாலை கசக்கமாக இழுத்ததால் எலி பாதுகாப்பாக வெளியே வந்தது. அது உடனே ஓடி தன் கூட்டுக்குள் சென்று படுத்துக்கொண்டது. அன்றிலிருந்து இரவு கூட்டின் கதவு பூட்டியிருந்தாலும் திறந்திருந்தாலும் எலி வெளியே வருவதை தவிர்த்தது. அளவாக கொடுக்கப்படும் உணவுதான் தன்னுடைய ஆரோக்கியத்திற்குச் சிறந்தது என்பதை உணர்ந்தது. அதன்பின் எலி ஒழுக்கமான பழக்கங்களுடன் வாழத் தொடங்கியது.